வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட எல்லா செமஸ்டர் மார்க்ஸையும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ரிசல்ட் வரும்போது உங்களோட மார்க்ஸை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த ரிசல்ட் எப்படியோ மிஸ் ஆகிருக்கலாம், உங்களோட ஃபோன் தொலைஞ்சு போயிருக்கலாம், ரிப்பேர் ஆகிருக்கலாம். ஓகேவா, நீங்கள் அதை மெயிலில் அனுப்புறதுக்கு மறந்து கூட போயிருக்கலாம். அதனால அந்த செமஸ்டர் ரிசல்ட் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும். ஓகே, நீங்கள் எந்த இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்ககிட்ட எல்லா மார்க் ஷீட்டும் உடனே காலேஜில் இருந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஓகே, மார்க் ஷீட் உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க அப்படின்னா உங்களோட எல்லா மார்க் ஷீட்டும் உங்களுக்கு தேவை. அந்த டைமில் மார்க் ஷீட் இல்லாதப்ப இந்த ரிசல்ட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து காலேஜில் அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ண இடத்துல சப்மிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் எல்லா மார்க்ஸும் எல்லா செமஸ்டர் மார்க்ஸும் உங்களுக்கு ரொம்பவே தேவையான விஷயம். அதனால் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த பிடிஎஃப்பை உங்களோட மெயிலுக்கு மறக்காமல் அனுப்பிக்கோங்க. மெயிலில் கண்டிப்பாக சேவ் ஆகி இருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கூகுள் சர்ச்சில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு டைப் பண்ணுங்கள். இந்த லிங்க்குள்ளே தான் உங்களோட மார்க் ஷீட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, தேர்ட் இயராக இருந்தாலும் சரி, பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மார்க்ஸ் செமஸ்டர் மார்க்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதுதான் லிங்க்கு. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த லிங்க்ல இருந்து எடுத்துக்க முடியும். மற்றவங்க எல்லாருக்குமே கூட மார்க் ஷீட்டை நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பேஜில் ஏப்ரல் 2025 இ-கவர்னன்ஸ் சென்டர்னு கொடுத்துருக்காங்க, அங்கே ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு சர்ச் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கான இன்ஃபர்மேஷன். இதில் கடைசி இன்ஃபர்மேஷன் பாருங்கள், ரிசல்ட் காப்பி அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரிசல்ட் காப்பியில் தான் உங்களோட மார்க்ஸ் செமஸ்டர் மார்க்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் அதாவது பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட 6 செமஸ்டர் மார்க்ஸையுமே இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் மார்க்ஸை இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட ஃபஸ்ட் இயர் மார்க்ஸ் 2 மார்க்ஸையும் இங்கே டவுன்லோட் பண்ண முடியும். இங்கே என்டர் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது இல்லையா, ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கோ அப்படின்னு கிளிக் பண்ணால் உங்களோட இது வரைக்கும் எத்தனை செமஸ்டர் நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ எல்லா மார்க்ஸையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நன்றி.